வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். டிஜிட்டல் மோசடியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஜம்தாரா வெப் தொடரில் நடித்த நடிகர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். புனே ஐடி பார்க்கில் பணியாற்றி வந்த மென்பொறியாளரும் நடிகருமான சச்சின் விபரீத முடிவு எடுத்தது ஏன்? EVP பிலிம் சிட்டியின் நிறுவனர் மீது பிரபல ஆடை வடிவமைப்பாளர் காதல் தொல்லை கொடுத்ததாக பெங்களூருவில் புகார் அளித்திருக்கிறார். பெண் புகாரில் வழக்கு பதிவாகியிருக்கிறது. பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அரியலூரில் பைக்கில் வரும் நபர்களிடம் லிப்ட் கேட்பது போல ஏறி அவர்களை மயக்கி நகையை திருடிய பெண் காதலனுடன் சிக்கியிருக்கிறார். காதல் ஜோடி கைதானது எப்படி? ராஜஸ்தானில் அரசு அதிகாரி ஒருவர் நிறுவனங்களுக்கு டெண்டர் வழங்கியதற்கு லஞ்சமாக தன்னுடைய மனைவி அந்த நிறுவனங்களில் ஊழியராக இருப்பதைப் போல காட்டி 37 லட்சம் ரூபாயை சம்பளமாக சுருட்டியிருக்கிறார். நூதன முறையில் லஞ்சம் வாங்கி வந்தவர் சிக்கியது எப்படி? பாரிஸ் மியூசியத்தில் நடந்த துணிகர கொள்ளை தொடர்பாக போலீசார் 2 கைது செய்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை என்று சொல்லப்படும் சம்பவம் 7 நிமிடத்தில் நடந்து முடிந்தது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஹரியானா